வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா வீட்டுக்கு இப்போ ராதிகாவோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்த உடனே கோபி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நீங்க இப்படி ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா. ஏற்கனவே சந்துரு ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால ராதிகா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? இப்ப நீங்களும் அதே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் குடிக்கிறது மட்டும் இல்லம்மா, இவர் குடிக்கிறதுக்கு காரணமும் நான் தான் அவங்க வீட்டாளுங்க சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அழுறாங்க. இவர் குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறது எனக்கு மட்டும் பெருமையாவாமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அவங்க அம்மா இவரை அவங்க வீட்டுக்கே கூப்பிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவர் வீட்டுக்கு போறதா இருந்தா போகட்டுமே, அதான அவரோட வீடு அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா. என்னம்மா நீ இவருக்கு மேல இருக்கிற அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அவங்க பெத்தவங்க இவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பில்லையேம்மா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அம்மா. அவரோட வீட்டுக்கு தாராளமா போகட்டும், அவர் உன்னை சட்டப்படி கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, அதனால ஒய்ஃப்னு உன்னையும் அவர் அங்க கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மயுவ கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அம்மா. கோபி சொல்றாரு, என்னோட அம்மா கூப்பிட்ட உடனே நான் என்ன பின்னாடியே ஓடி போயிருவேனா, நான் மயுவையும் ராதிகா விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது என்ன புதுசா ட்விஸ்டால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செலியனுக்கு அவரோட மேனேஜர் கால் பண்றாரு. கிளைண்டோட பொண்ணு தான் உங்களை இப்ப மீட் பண்ண வராங்க, அவங்கள நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு செலியன். அவங்களோட போட்டோவை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. செலியன் போனுக்கு இப்போ ஒரு போட்டோ வருது, அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா அந்த கிளைண்டோட பொண்ணுமே வந்துடுறாங்க. ஹாய் செலியன் அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ மேம் அப்படின்னு சொல்றாரு செலியன். கால் மீ மாலினி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா செலியன் இப்போ ப்ராஜெக்ட் பத்தி சொல்ல போறாரு. நான் இதை தான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மாலினி. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எதுக்கு ப்ராஜெக்ட் பத்தி பேசிலாம் போர் அடிக்கணும், நம்ம அந்த செகண்ட் மீட்டிங்ல கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல இப்போ கோபி உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. மாலினி அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நான் இங்க ஸ்கூலிங்லாம் சென்னையில தான் பண்ணினேன், ஹையர் ஸ்டடீஸ்ல யூகேல பண்ணினேன், எனக்கு டிராவல் பண்றதுல ரொம்ப பிடிக்கும், அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. செலின் சொல்றாரு, நான் என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி தங்கச்சி தம்பி இந்த மாதிரி பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. போக நான் மேரிட் அப்படின்னு சொல்றாரு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் ஜெனி இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் MBA கோல்டு மெடலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. மாலினி சொல்றாங்க, ஒரு கோல்டு மெடலிஸ்ட வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சிட்டு இருக்கிறீங்க செலியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனியோட விருப்பம் தான், அவளுக்கு வேலைக்கு போறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி என்னோட அம்மாவோட பிசினஸ்க்கு அவ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு செலியன் சொல்றாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாலினி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனி அமிர்தாட்ட உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு சிசேரியன் தான் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. ரொம்ப பெயின் இருந்துச்சோ உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அமிர்தா ஜெனிட்ட சொல்றாங்க, நீங்க பெயினை பத்திலாம் கவலைப்படாதீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா அதை பார்த்துப்பாங்கன்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறக்கிறப்ப இருக்கிற பெயினை விட அதுக்கப்புறம் ஒரு வருஷம் குழந்தையே நம்ம கவனிச்சுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப பெயினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, நம்மளால சரியா தூங்க முடியாது, குழந்தையே கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க நமக்கு அடுத்தடுத்து வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, பாப்பாவை நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அமிர்தா சொல்றாங்க, அப்போ உன்னோட எக்ஸாம் எல்லாம் ஜெனி எழுத சொல்லிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அது வேற இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இனியா சிரிக்கிறாங்க. அடுத்ததா கோபி இப்போ ரொம்ப போதையில வந்துட்டு இருக்கிறாரு. அவரோட கார் கூட எங்க இருக்குன்னு கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தரோட கார் டோரை போய் திறக்க போறாரு. இது என்னோட கார் சார் அப்படின்னு கார் ஓனர் வந்து சொல்றாரு. ஓ ஏன் கார் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாரு கோபி. அதை நீங்க தான் சார் தேடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபியா இப்போ செல்லியன் பாக்குறாரு. என்னப்பா இப்பவே இவ்வளவு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல செல்லியா, கொஞ்ச நாளாவே நான் டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நானே உங்களை டிராப் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் இப்போ காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்பா இப்படி அதிகமா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு செல்லியன். நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கலைன்னா என்னால இருக்கிற பிரச்சனைய சமாளிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு கோபி. உனக்கு இனியா யாருன்னு தெரியுமா? என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கடா, நான் தான் பேட்மேன், அந்த ராதிகாவை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு புலம்புறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.